ஒரு சங்கீதத்தை எடுங்களேன். நான் சொல்கிற சங்கீதத்தை எடுத்துக்கிறேங்க. சங்கீதம் 148 பக்கம் 762 பக்கம். அந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். கர்த்தரை துதிக்கும்படி ஒரு அழைப்பு. சங்கீதத்துக்கு என்ன கொடுக்கிறது? ஒரு தலைப்பு. ஆமென். ஒரு கருப்பொருள். கர்த்தரை துதிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆமென். அழைப்பு யார் கொடுப்பா? என் வீட்டில் இப்போது கல்யாண வயசில் மகன் இருக்கிறாங்க. அப்போ திருமணத்துக்கு நான் ஒரு திருமண கார்டு கொடுப்பேன். அது என்னது? அழைப்புதல். அப்போ அழைப்புதலை பெற்றுக்கொண்டவங்க என்ன செய்வாங்க? வாங்கிட்டு ஒரு 1000 பேர் கார்டு கொடுத்தா ஒரு 500 பேராவது என்ன செய்வாங்க? வருவாங்க. அழைப்பை மதிப்பாங்க. ஆமென். அப்போ அழைப்பு கொடுக்குறார். அந்த அழைப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அந்த அழைப்பு எப்படி வருது? அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை எதை கூப்பிடுறாரு? வானமே கர்த்தரை துதி. அல்லேலூயா. வானம் சொல்லும், நான் துதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கிற. அல்லேலூயா. நான் எப்பவும் துதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ தான் அப்பப்போ என்ன செஞ்சிடற? வாயை மூடிடுற, இருதயத்தையும் மூடிடுற. அதனால உனக்கு நன்மையின் கதவை நான் அப்பப்போ மூடி வச்சிருக்கிறேன். ஏன்னா அப்பந்தான் நீ என்ன செய்வ? இருதயத்தையும் திறப்ப, வாயையும் திறப்ப. இப்போ ஆண்டவருடைய அந்த அழைப்பை எல்லாருக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானங்களில் உள்ளவைகளே. அடுத்தது யாரை பார்த்து சொல்றாரு? 2வது வசனம், தூதர்களே. அடுத்த சொல்றாரு அவருடைய சேனைகளே. சேனைன்னா என்னது? அவருடைய சேனை என்பது சபை. ஆமென். கர்த்தருடைய சேனைன்னு வருது இல்லையா? அவருடைய சேனைன்னா என்னது? மோசைக்கு கிடைச்சது வெளிப்பாடு. சேனை என்றால் சபை. சேனைகளே கர்த்தரை துதியுங்கள். அடுத்தது எதை பார்த்து சொல்றாரு? சூரியனே, சந்திரரே, எல்லாமே துதிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா துதிச்சா ஆமென் நல்லா இருப்போம். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நல்லா துதிச்சா நல்லா இருப்போம். ஆமென். அப்போ துதிக்கலைன்னா கெட்டு போயிடுவோமா? அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் துதிச்சா இன்னும் நல்லா இருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு நன்மை செய்திருக்கீங்க. நன்மை செய்திருக்கிறாரா? ஏசு எத்தனை பேர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் நம்புறீங்க? இந்த கண்ணு ஒழுங்காக பார்க்குது, அதுக்காக நன்றி. காது ஒழுங்காக கேட்குது, அதுக்காக நன்றி. சாப்பிட்றது ஒழுங்கா காலையிலேருந்து இரவு வரை சாப்பிட்றது, காலையில் ஒழுங்காக ஜீரணமாகுது, அதுக்காக நன்றி. அல்லேலூயா. என்ன உண்மைதானா? என்ன இந்த உலகத்தில் தானே இருக்கிறோம். ஆமென். ஒரு நாள் ஜீரணமாகலை இன்னவங்க என்ன பாடுபடும்? அசையாத உறுப்புகள்லாம் சுகமாக இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேர் வீட்டில் சமாதானம் வார்த்தையில் தான் இருக்குது, வாழ்க்கையில் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? சண்டை எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா? சாப்பிட்ற இடத்துல ஆரம்பிக்கும். சண்டை எங்கே ஆரம்பிக்கும்? சாப்பிட்ற இடத்துல ஆரம்பிக்கும். ஆனால் அந்த சண்டையின் ஆவியெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? லீவு கொடுத்தா அனுப்பி விட்டுட்டார். அல்லேலூயா. சமாதானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மேஜர் வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. என்னமோ தெரிஞ்சு ரொம்ப தெரியாது உங்களுக்கு அளவுக்கு. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே. சரிதானையா? என்ன 2 எஃபா கரெக்டா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நன்மை செய்திருக்கிறாரா? எனக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? இப்படி ஆண்டவரை துதிக்கிற மக்கள் இருந்தாங்கன்னா மணிக்கணக்காக பாடிக்கிட்டே இருக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. 2.5 மணி நேரம் ஆராதனைன்னு வைங்களேன், ஏறக்குறைய 1.25 மணி நேரம் துதிச்சு ஆராய்ச்சிக்கிட்டு இருப்போம். சிலர்லாம் நினைப்பேன், என்னையா மூச்சு விடாம பாடுறிய? அல்லேலூயா. மூச்சை கொடுத்தவருக்கு மூச்சு விடாம தான் பாடணும். அல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே.
எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. முடிஞ்சா கைதட்டி பாடுங்க. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள் சொல்லுங்க. எத்தனையோ. அல்லேலூயா. சரிதான? ஒரு நோட்டு கீழே இறக்கிறோமா? 3 வச்சுக்கோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா நன்மை செஞ்சிருக்கிறாரா? செஞ்சிருக்கிறாரா? தாவீது சொல்றாரு, சங்கீதம் 13:6 தானே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால அவரை பாடுவேன். அப்ப எனக்கு நன்மை செய்திருக்கிறாரா? உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா? நல்ல அப்பா அம்மாவை கொடுத்தாரு, அதே பெரிய கிருபை. அப்பா அம்மா இல்லாம வானத்துல இருந்தா விழுந்துட்டேன். ஹல்லேலூயா. அந்த அப்பா அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. முடிஞ்சா கைதட்டி பாடுங்க. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. காலை மாலை துதிப்பேன், கண் விழித்து துதிப்பேன், காலை மாலை துதிப்பேன், கருத்தோடு துதித்திடுவே, காத்திருந்து பலன் அடைவே. சொல்லுங்க. கருத்தோடு துதித்திடுவே, காத்திருந்து பலன் அடைவே. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எத்தனையோ நன்மைகள், எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. எத்தனையோ, எத்தனையோ நன்மைகள், எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. போகும் இடம் எல்லாமே கூடவே வந்தீரே, போகும் இடம் எல்லாமே கூடவே வந்தீரே, உணவு உடை தந்தீரே, உயிர் வாழ கிருபை செய்தீரே, உணவு உடை தந்தீரே, உயிர் வாழ கிருபை செய்தீரே. எத்தனையோ நன்மைகள். ரொம்ப கூட இருக்கையா, கொஞ்சம் ரொம்ப குறைச்சிக்கிறேன், ரொம்ப குறைங்கல கொஞ்சம். நன்றி சொல்லுவே, எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா. பாட்டு காது வழியே கேட்டு இருதயத்துக்குள்ள போயிருச்சா? எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீது சொல்வார், சங்கீதம் 116:7 வாசிங்க. 116:7 வாசிங்க. யாரா தங்கச்சி வாசி மகளே, மைக்கு பக்கத்துல இருக்குல்ல, வாசி. ஜீசஸ். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால். பக்கத்துல வச்சுக்கலாம் ஐயா. வாசிமா மகளே, மகளே வாசி. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. தாவீது என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே. அடுத்தவங்களை பார்த்து சொன்னார், வானங்களை துதிங்க அதன்னு சொன்னார். இப்போ சொல்றாரு, தன்னை பார்த்து தனக்கே சொல்றாரு, என் ஆத்துமாவே. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே. நெஞ்சில் முடிஞ்சா கை வச்சு சொல்றாங்க, என் ஆத்துமாவே. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன செய்யலை. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்யலை உங்களுக்கு? எல்லாமே எனக்கு செஞ்சிருக்கிறார். வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ரொம்ப நன்றியா. சரி, அப்படியே ரொம்ப கேட்டு கேட்டு பழகிட்டு போல காது. சரி, என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு என்ன நன்மை செய்தாரா? அதுக்கு முன்னாடி வாசிங்க.
அதுக்கு அடுத்து வாசிங்களேன். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீர். என் ஆத்துமாவை என்னத்துக்கா? மரணத்துக்கும். மரணத்துக்கு என்ன சொல்றார்? பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதிரும். தாவீது 70 வயசு வரை வாழ்ந்தாருன்னு பைபிள் கிட்டத்தட்ட சொல்லுது. முதிர் வயதில் என்னை தள்ளி விடாதிரும். பாதி வயதில் அப்போ 35 வயசுல சொல்றாரு, பாதி வயதில் என்னைய எடுத்துக்கிறாதீங்க. என்ன கூட்டம் கூடி எதுக்குறாங்க? அவர் எப்போ சாவான்னு காத்திருக்கிறாங்க. அவரை பார்க்க வந்துட்டு வெளியில போய் தூட்டுறாங்க. கூட்டம் கூடி எதுக்குறாங்க, குழி வெட்டுறாங்க, கண்ணி வைக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இப்போ கண்ணி வெடி. அப்போ இல்லைன்னா அப்பமே காலி பண்ணியிருப்பாங்க. ஆனா இவர் சொல்றாரு, என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்பு வச்சுட்டார். உங்களை தப்பு வச்சிருக்கிறாரா? ஹல்லேலூயா. வேதனைகள், துன்பங்கள், இழப்புகள் மத்தியில் வாழும்போது தாங்க தெரியும் யார் நம்மளை தேற்றுறதுக்கு யாரால முடியாது, இயேசு ஒருவரை தவிர. ஹல்லேலூயா. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. நல்லா முடிஞ்சா கை தட்டி பாருங்க. எத்தனையோ நன்மைகள், எப்பொழுதும் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. அக்கினியில் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும், அக்கினியில் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்கினி எரிக்கவில்லை, ஆறுகள் அழிக்கவில்லை, அக்கினி எரிக்கவில்லை, ஆறுகள் அழிக்கவில்லை. முடிஞ்சா கை தட்டி பாடுங்க. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. பலவீனம் நீக்கினீர், பலவானாய் மாற்றினீர், பலவீனம் நீக்கினீர், பலவானாய் மாற்றினீர். சுகமானேன் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, சுகமானே சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள், எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. கால்கள் இடராமல், கண்ணியில் சிக்காமல், கால்கள் இடராமல் காத்து வந்தீரே, கண்மலையை ஸ்தோத்திரமே, காத்து வந்தீரே, கண்மலையை ஸ்தோத்திரமே. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா, எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. எல்லோரும் சேர்ந்து எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள் இயேசுவே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. எத்தனையோ நன்மைகள் இயேசுவே, நன்றி அப்பா. எப்படி நான் நன்றி சொல்லுவே. முடிஞ்சா கைதட்டி பாடுங்க. நன்றி சொல்லுவே. போகுமிடம் எல்லாமே கூடவே வந்தீரே, போகுமிடம் எல்லாமே கூடவே வந்தீரே, உணவு உடை தந்தீரே, உயிர் வாழ கிருபை செய்தீரே, உணவு உடை தந்தீரே, உயிர் வாழ கிருபை செய்தீரே. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள்,
சொல்லுவே சொல்லுவே மீண்டுமாக எத்தனையோ நன்மைகள் எப்படி நான் நன்றி சொல்லுவே சொல்லுவே பலவீனம் நீக்கினீர் பலவானாய் மாற்றினீர் பலவீனம் நீக்கினாரே சுகமானேன் சுகமானே உம் தழும்புகளால் சுகமானே சுகமானேன் சுகமானே சுகமானே எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே ஏசப்பா செய்தீரே எப்படி நான் நன்றி சொல்லுவே நன்றி சொல்லுவே எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே எப்படி நான் நன்றி சொல்லுவே எப்பொழுதும் எத்தனையோ நன்மைகள் ஷரலா இயேசுவே மக்கு நன்றி சொல்லுங்க வாய் திறந்து இயேசுவே மக்கு நன்றிப்பா நன்றி 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 நன்றிப்பா இயேசுவே மக்கு நன்றி எத்தனையோ நன்மைகள் ஷரபல்மா எத்தனையோ உண்மையாய் நன்றி சொல்லுவேப்பா எப்படி நான் நன்றி சொல்லுவே எப்பொழுதும் நன்றி சொல்லுவே எத்தனையோ முடிஞ்சா எழுந்து நின்று முடிஞ்சவங்க எழுந்து நின்று பாடுவோமா உண்மைகள் ஏசப்பா செய்தீரே எப்படி நான் நன்றி நல்ல கைதட்டி பாடலாமே எப்பொழுதும் நன்றி காலை மாலை துதிப்பேன் கண் விழித்து துதிப்பேன் மாலை துதிப்பேன் துதிப்பேன் காத்திருந்து பலன் அடைவே கழுகை போல் எழும்பிடுவே காத்திருந்து பலன் அடைவோ கழுகை போல் எழும்பிடுவே நல்ல கைகளை தட்டி எத்தனையோ வா வா ஷேகரல ரபல ரப நன்றிப்பா ஏசப்பா செய்தீரே எப்படி நான் நன்றி சொல்லுவே எப்பொழுதும் நன்றி சொல்லுவே மீண்டுமாக எத்தனையோ தரரவா நன்றி சொல் மனமே இயேசு கூப்பிடுங்க கூப்பிடுங்க அக்கினியில் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்கினியில் நடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்கினி எரிக்கவில்லை ஆறுகள் அழிக்கவில்லை என்னை அக்கினி எரிக்கவில்லை ஆறுகள் அழிக்கவில்லை எத்தனையோ நன்மைகள் பாட பாட பலன் எப்படி நான் மகிமையை காண செய்கிறவரே சொல்லுவே எத்தனையோ நன்மைகள் நன்றி சொல்லுவே எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே எத்தனையோ ஏசப்பா செய்தீரே எப்படி நான் நன்றி சொல்லுவே ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா சொல்லுங்க நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா எல்லாரும்
நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. அழுகுரல் கேட்டீரையா, ஆளாதே என் வீரையா, என் அழுகுரல் கேட்டீரையா, ஆளாதே என் வீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. நல்ல பாடுங்க. இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓ இயேசு ராஜா, மகிமை மூடட்டுப்பா. ஓ இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுவோம். இயேசு ராஜாவின் நாமம் பலப்படுத்துகிற நாமம். ஓ நன்றி ராஜா. கர்த்தருடைய அந்த வல்லமை நம்மை மூடி இருக்கிறது. என்மேல் பறந்தது அவர் நேச கொடி. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, காண்பவரே நன்றி ராஜா, காப்பவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. நல்ல வாய் திறந்து பாடுவேன். என் கைகளை தட்டி பாடுவப்பா. புது பலன், புது பலன், புது பலன், புது கிருபை இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. புரபரபரபரபரபா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல் மனமே ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. அந்நிய பாஷையில பாடி துதிக்கிறவங்க துதிங்க. ஓ நன்றி ராஜா. ஓ சதர்மானா, ஓ சேதுராபா, ஏ காதால் மேலோ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி. இருள கடந்து போவேன், இருள கடந்து போவேன். ஓ நான் முற்றிலும் ஜெயம் எடுப்பேன், முற்றிலும் ஜெயம் எடுப்பேன், தோற்று போக மாட்டேன். இப்ப கர்த்தர் அவருடைய வல்லமையால் நிரப்புகிறார். பற்பல பாசைகளை நாவிலே தருகிறார். பெற்றுக்கொள் மகளை, பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இயேசு இயேசு, நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தை சொல்லணும் சபை. இயேசுவை உயர்த்தணும். இயேசு 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 இயேசு. அந்த நாமம் எல்லா நாவிலை வாயில வரணும். எல்லா நாமம், எல்லா நாவும் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்வதாக.
இயேசு 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 இயேசுவே நன்றி நன்றி. அழகா நன்றி சொல்ல விட்டாலும் உண்மையாய் நன்றி சொல்வேப்பா. உங்களால துதிக்க முடியலைன்னா ஏசப்பாட்ட கேளுங்க. என் மனசுல இருக்கிற அந்த கட்டுகளை நீக்குங்கப்பா. என்னால துதிக்க முடியலப்பா, அந்த கட்டை நீக்கி விடுங்கப்பா, கட்டை அறுத்து விடுங்கப்பா, கட்டை அவிழ்த்து விடுங்கப்பா, என் காயத்தை ஆற்றி விடுங்கப்பா, என் கண்ணீரை தொடச்சிருங்கப்பா. Hallelujah, 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 உட்கார்ந்து முழங்கால் படிட்டோம். உங்க உடல்நிலை பார்த்துக்கிறேன். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. முழங்கால் வலிச்சா உட்கார்ந்துக்கிறீங்க. ஏசப்பா பார்க்கிறார்ல. ஹல்லேலூயா, உட்கார்ந்து கூட ஆண்டவரை துதிங்க. நன்மையை சரி கட்டுகிறவரே, இயேசுவே ஷேகி மகா திரா திரா லிரா பாடா ரிபா திரிபரா பரபரா பலபாய் தேகோரா வல்மனஹாய் பராசி தராலரா திராபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்துக்குங்க தேவ சமூகத்துல. ஆமென். தேவையானது ஒன்று. கடந்த வருஷம் வரும்போது இந்த பாட்டை இந்த இடத்துல பாடின ஞாபகம் இருக்கு. 6-8 ஹல்லேலூயா. தேவையானதொன்று, தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. தேவையானதொன்று, தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. தேவையானதொன்று, தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. நித்தியமானவரே, நிரந்தர பேரின்பமே. நித்தியமானவரே, நிரந்தர பேரின்பமே. நீரே போதும் என் வாழ்விலே, நிரந்தரம் நீர்தானையா.
என் வாழ்விலே நிரந்தரம் நீதானையா. தேவையானதொன்று தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. எல்லோரும் சேர்ந்து தேவையானதொன்று தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே. படைகளின் ஆண்டவரே, பராக்கிரமம் உள்ளவரே, படைகளின் ஆண்டவரே, பராக்கிரமம் உள்ளவரே, பரிசுத்தரே உம் பாதம் சேர்ந்தே பாடி துதி செய்வே. பரிசுத்தரே உம் பாதம் சேர்வே பாடி துதி செய்வே. தேவையானதொன்று தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே. சொல்லுங்க தேவை இயேசு. தேவையானதொன்று உம் சமூகமே. அழைத்தவர் நீர்தானையா, கரம் பிடித்தவர் நீர்தானையா. அழைத்தவர் ஓ கரம் பிடித்தவர் நீர்தானையா. மாறிடாத என் நேசரே, மகிமையின் நங்கூரமே. மாறிடாத என் நேசரே, மகிமையின் நங்கூரமே. தேவையானதொன்று இயேசுவே, உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, சமூகமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவையானதொன்று இயேசுவே, ஒன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. தேவையானதொன்று தேவையானதொன்று உம் சமூகமே இயேசுவே, உம் சமூகமே. தேவையானதொன்று ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசப்பா, நீங்க எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. சொல்லுங்க ஏசப்பா, நீர் என்னோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அக்கறைக்கு போவோன்னு சொல்லிட்டு அக்கறையில் கொண்டு போய் சேர்த்தவங்க நீங்கப்பா. பாதி வழியில் என்னைய விட்டுட்டு போக மாட்டீரப்பா. நீர் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற அத்தனை பேரை தேவன் நினைத்தரலாம். நோவாவை நினச்சி காற்றை வீச பண்ணீங்களப்பா. அரராத் மலையில் போய் அந்த பேலை நின்றுச்சப்பா. கர்த்தர் எங்கே நாங்கள் போகணுமோ அங்கே ஆவியானவர் நடத்தும். ஒவ்வொருவரையும் நடத்தும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தும்பா. பரிசுத்த ஆவியானவரை நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் துதிக்கலாம். ஆமென். அப்போ பாஸ்டர் வீட்டுக்கு போகிறது இல்லையா? போவோம். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் இல்லாமலாம் இருக்கிறோம். ஆமென். நம்மளுக்கு பல பொறுப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்புகளை தேவன் நமக்கு உண்டு பண்ணி தருவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பல மணி நேரம் துதித்து தேவ சன்னிதானத்தில் பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ரோமருக்கு எழுதிய நிருபம் ஒரு பல வருஷம் நீங்கள் கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் சமூகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க.
பல சபைகளில் நீங்கள் போய் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அருமையான போதர்களுக்காக, உங்கள் தகப்பனுமாருக்காக நன்றி. ஆமென். அதன் வேறு ஆமென் சொல்ல முடியும். ரோமர் 6:16 வாசிச்சிருங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும், நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? கவனிங்க, நான் எதற்கு ஒப்பு கொடுக்கிறேனோ அவைகள் என்னை ஆளுகை செய்யும். ஆமென். இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுத்தா இயேசு என்னை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தா வசனம் என்னை ஆளுகை செய்யும். நான் என்ன வெளிச்சத்தை பேச நினைக்கிறேன், இருள பேச நினைக்கல. ஹல்லேலூயா. ஆமென். வெற்றியை பேச நினைக்கிறேன், தோல்வியை பேச நினைக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதற்கு உன்னை விட்டு கொடுக்கிறையோ அது உன்னை ஆளுகை செய்யும். ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் எதற்கோ விட்டு கொடுத்து எதோ ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எதற்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அவைகள் என்னையும் உங்களை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும், அடிமைப்படுத்தும், சிறைப்படுத்தும், நம்மளை செயல்பட விடாம மாற்றும். ஆனா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இயேசுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம், வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இயேசு நம்மளை ஆட்கொண்ட பிதா என்று எழுதப்பட்டிருக்குது. வசனம் நம்மளை ஆளுகை செய்தா வசனத்துல சுகம் இருக்கு, வசனத்துல பலன் இருக்குது, வசனத்துல சமாதானம் இருக்கு, வசனத்துல ஆசீர்வாதம் இருக்கு, பலன் இருக்கு. எல்லாமே இந்த வசனத்துல இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது நம்மளை ஆளுகை செய்கிறது? ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் இருதயத்தில் வச்சிருக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்றேன். யோபுவின் புத்தகம் 10:1 தயவாக ஒருவர் வாசிக்கலாம். மைக் வச்சிருக்கிறவங்க யாராவது வாசிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என் ஆத்துமா ஜீவனை ஆரோசிக்கிறது. இவர் சொல்றாரு, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு வாழ்றதுக்கு பிடிக்கல. எப்ப சொல்றாரு தெரியுமா? நல்லா இருந்த போது அவர் வாழ அவருக்கு பிடிச்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வந்துட்டார். சரீரத்துல பலன் இருக்குல்ல, சரீரத்திலையும் பலன் இல்லை. பூமியை பார்த்து சொல்றாரு, பூமியை என் ரத்தத்தை மூடி போடாத. எந்த ஆதரவும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. அப்ப சொல்றாரு, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு நான் மன சஞ்சலத்துக்கு இடம் கொடுத்து என் வேதனையில நான் பேசுறேன். இந்த யோபு துயரத்துக்கு இடம் கொடுத்தார். துயரத்துக்கு இடம் கொடுத்தா துயரம் தான் உங்களை ஆள்கை செய்யும். நிறைய பேர் நம்ம சந்தோஷத்துக்கு தான் இடம் கொடுக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? துயரத்தின் ஆவிகள், துக்கத்தின் ஆவிகள், வெட்கத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஹல்லேலூயா. அப்ப துயரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. நிறைய வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில துக்கம் ரத்தத்தோடு கலந்துருச்சு, நம்ம உணர்வோடு கலந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ துக்கப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. பாஸ்டர் வசனத்தை மாத்துறீங்களே, கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆதியாகம புத்தகத்துல யாக்கோபு குடும்பம் பெரிய குடும்பம். யோசேப்பை முன்னாடி அனுப்புறதுக்கு ஆண்டவர் காரியம் செஞ்சார். இப்போ இந்த யோசேப்பு வித்துட்டு வந்துட்டு, யோசேப்பு அந்த 10 சகோதரர்களும் மீதியார் வித்துட்டு வந்துட்டு ஒரு ஆட்டை அடிச்சு அவர் அங்கி மேல அப்படியே அங்கங்க ரத்தத்தை ஊற்றி கொண்டு வர்றாங்க. இது உங்க மகனுடைய அங்கியா? தகப்பங்காரர் யாக்கோவை பார்த்துட்டு, ஒரு துஷ்ட மிருகம் அவரை பச்சிச்சுட்டு அவனை கொண்டுட்டுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அழுக ஆரம்பித்தவர் தான். 37வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 37வது அதிகாரம் 35, அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடுக்காம, ஆறுதலுக்கு இடம் கொடுக்கல. நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் இறங்குவேன் என்று சொல்லி இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக எத்தனை வருஷங்க நீங்க பாத்தீங்கன்னா 17 வருஷம், 17 வயசு. அவர் ராஜாவா எகிப்தின் அதிபதியா மாறும்போது 30 வயசு. இன்னொரு 7 வருஷம் செழிப்பின் ஆண்டு.
இன்னும் 2 ஆண்டுகள், இப்படி இத்தனை ஆண்டுகள் எத்தனை அழுதுகிட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், ஆத்துமாக்களுக்கு அழுகலாம் ஒழிய கடந்து போன காரியத்திற்காக அழுகக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இழப்புகளுக்காக, போராட்டங்களுக்காக நான் அழக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் துக்கத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, துக்கத்துக்கு சொல்லுங்க, துக்கத்துக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நான் சந்தோஷமாதான். ஹல்லேலூயா. ஆமென். நான் யாரு? இயேசு உயிர்த்துட்டாரு. ஹல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். எல்லா துக்கத்துக்கு பின்பாக, துயரத்துக்கு பின்பாக ஒரு அசுத்த வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, எல்லா துக்கத்தின் ஆவியே. துக்கமா இருந்தா அவங்க சொல்லுங்க, எல்லா துக்கத்தின் ஆவியே. துக்கமே இல்லையாக்கும். ஆமென். போய் உங்க முகத்தை என்ன உங்க வீட்டு கண்ணாடியில் பாருங்க. ஆமென். சோதரம் 6 மணி மாதிரி இருக்குது நம்ம முகம். ஆமென். துக்கமா இருக்குது, துயரமா இருக்குது. பாஸ்டர், எனக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ துக்கத்துக்கு இடம் கொடுக்காத, நீ துக்கத்துக்கு இடம் கொடுக்காத, நீ துக்கத்துக்கு அது உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. நான் தான் உன்னை ஆளுகை செய்யணும். சந்தோஷம் தான் உன்னைய ஆளுகை செய்யணும். 1 சாமுவேல் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருப்பார். பெலிஸ்தர் தேசத்தில் சிக்லாக்கில் போயிருப்பார். அமலேக்கியர்கள் கொள்ளையடிக்கிற கூட்டம், திருடுற கூட்டம். ஆமென். கொள்ளையடிக்கிற கூட்டம், திருடுற கூட்டம். சில தேசங்களில் அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை பூரா வெளியெடுத்தா அந்த தேசத்தில் உள்ள கடனை அடைச்சிடலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற தவறா சம்பாதிச்ச அத்தனை பணமும் கவர்மெண்ட்டுக்கு மீண்டும் வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. வெள்ளக்கார கட்டின பாலம் அப்படியே இருக்குது. நம்ம ஐயா கட்டின பாலம் தாத்தாவுக்கு பல்லு உடைஞ்ச மாதிரி பல்லு உடைஞ்சு கிடக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சோதரா, எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, இந்த அரசாங்கத்துக்கு கட்டடம் கட்டுவாங்க. ஒரு 30 வருஷம் பார்த்தீங்கன்னா அது பயன்பாட்டுக்கே பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம வீடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல பிரதர்? உங்க வீடு கட்டி எப்படி 30 வருஷம் இருக்கும்ல? 40 வருஷம் இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஆனா அந்த காலத்துல கட்டின அரசாங்க கட்டணம்லாம் கைவிடப்பட்டாச்சு. என்னாச்சு? ஆமென். பாஸ்டர், அரசியல் பேசாதீங்க. அரசியல்வாதிகள் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தேசத்தில் தேவன் எழுப்பி தந்த தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர். அப்ப சொல்லுங்க, துயரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எத்தனை பக்கத்தில் சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, துயரத்துக்கு. கைய என்ன மின்சார கம்பியாது? ஆமாம். சோதரம் சில தெரியுமில்ல, பேசிக்கிறவே மாட்டாங்க. நம்ம முன்னாடி இருந்த நிலையிலையாவது ஒருவருக்கு சமாதானம் சொன்னோம். இப்பவும் அதுவும் கிடையாது சபையில். அதுவும் பக்கத்தில் நம்மளுக்கு பிடிக்காத ஆள் இருக்குன்னு வைங்களேன், சமாதானம் சொல்லுவோம். திரும்ப மாட்டோம் பத்தியில. ஆமென். வந்து நிக்கிறான் பார், வந்து நிக்கிறா பார். ஆண்டவர் சொல்றார், நீ துக்கப்படுகிறது என்ன? துக்கத்தின் ஆவி வெளியே போ. சொல்லுங்க, துக்கத்தின் ஆவி. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் அவர்களை மகிழ்ச்சி ஆக்கினார். இருக்குதா? தேவன் உங்களை என்னை மகிழ்ச்சி ஆக்குவாராக. சீசர்கள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். நீங்களும் நானும் உங்களை எதுவும் ஆளுகை செய்யக்கூடாது. மன சஞ்சலம், வேதனை உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இன்றைக்கு இந்த இடத்துல மன சஞ்சலத்தோடு இருக்கிறீங்க. நடந்து முடிஞ்ச காரியத்திற்காக, நடந்துகிட்டு இருக்கிற காரியத்துக்காக சஞ்சலத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. நான் தான் உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். நான் தான் உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்களேன். நான் எப்படி இருப்பேன்?
பாஸ்டர் கருப்பா பிறந்துட்டேன், சந்தோஷமா இருக்க முடியும். ஆண்களோட பெண்களுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா, ஆமென். ஒன்றும் கவலைப்படாது, எந்த நாயும் திரும்பாது, நம்மளை பார்த்து எந்த பேயும் திரும்பாது. அல்லேலூயா. நாயும் பேயும் திரும்பிச்சுன்னா அதுக்கு மயக்கமே வந்துடும். அல்லேலூயா. நம்மளுக்கு பாதுகாப்பு 10 அடுக்கு. ஆமென். கலரா இருக்கிறனால ஒன்றும் குறைச்சல் இல்லை. கர்த்தர் கொடுத்த அழகுக்காக நன்றி. ஆமென். தோற்றத்தில் அழகு இல்லை, மனது தாங்க அழகு. எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்தது, எதுக்கு விட்டு கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளை என்ன செய்து ஆளுகை செய்து. 1 சாமுவேல் புத்தகம் 18வது அதிகாரம். தாவீது ஒரு சாதனை செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இப்போ அந்த சாதனை கொண்டாடுறதுக்காக அந்த சபையில் உள்ள பெண்கள் எல்லாம் 12 கோத்திரத்துக்கும் பெண்களை உள்ளவங்களெல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்து அவங்க யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்போது என்ன செய்றாங்க? 6வது வசனம், தாவீது பெலிஸ்தரை கொன்று போட்டு திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்றாங்க? அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது. இப்போ இத கேட்ட உடனே ஒருவருக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? எரிச்சலுக்கு இடம் கொடுத்தா எரிச்சல் தான் ஆளுகை செய்யும். அவர் சபை மட்டும் வளருது, ஏன் சபை வளரல? வளரட்டும். அல்லேலூயா, ஆமென். அவருக்கு 10,000 மக்கள், எனக்கு 1000 மக்கள். கணக்கு சொல்லும் போது 10,000 பேருக்கு கணக்கு சொல்லிட்டு தானே அப்பா பாஸ்டர் அப்பா உள்ளக்கு போக முடியும் பரலோகத்துக்கு. 1000 பேர்னா ஈஸியா போயிடலாம்ல. அல்லேலூயா. டேய், இத்தனை பேரை கொடுத்தேன், இவங்களை வச்சு என்னடா செஞ்ச? கணக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? யார்கிட்ட அதிகமா கொடுத்தாரா அவங்கள்ட்ட? எரிச்சலுக்கு இடம் கொடுத்தா பிசாசு உங்களை ஆளுகை செய். சொல்லுங்க, யார் மேலையும் எதன் மேலையும் என்னதான்? எரிச்சல். சல் சல்லு 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 மாடு தானே போகும். ஆமா, இன்றைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குது? எரிச்சல் இருக்குது. ஆமா, அவன் வள்ளத்துல பாடு வந்துருச்சுன்னா இவனுக்கு எரிச்சல் வந்துடும். அவன் லாஞ்சில பாடு வந்துச்சுன்னா எரிச்சல் வந்துடும். போய் முட்டுவான் பாருங்க. வலையில உள்ள அந்த போயாதான்னு சொல்லுவாங்க, போயா போட்டு அறுத்துருவான். ஆமென். மந்திரவாதிட்ட போய் மந்திரிச்சு கட்டிடுவான். அன்னு சொல்றாரு, எரிச்சல் நீ இடம் கொடுத்தீனா, எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுத்தீனா பிசாசை ஆளுகை செய்யும். யார் மேலே எரிச்சல் படக்கூடாது? சொல்லுங்க, யார் மேலையும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சவுலுக்கு என்ன ஆவி வந்துருச்சு? எரிச்சலின் ஆவி. இப்ப எரிச்சலின் ஆவி வந்த உடனே அதுக்கு முன்னாடி ஒரு தலைவன் எதை வச்சிருக்கணுங்க? நியாயப்பிரமாணத்தை கையில வச்சிருக்கணும். இப்போ வேதத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு எதை கையில பிடிச்சிருக்கிறார்? ஐயா, நாளை முதல் குடிக்க மாட்டேன், மற்ற செய்திக்கு மகிழ்ச்சிக்கு செய்யதி பீடி குடிக்கணும். ஹல்லேலூயா. குடிங்க குடிங்க, தொடர் இருமல் வரும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் விடுதலை ஆயிரணும். இப்போ ஈட்டியை தூக்கிடுறான் எரிச்சலின் ஆவி. எரிச்சலுக்கு இடம் கொடுத்தா பிசாசு உங்களை ஆளுகை செய்யும். யார் மேல எதன் மேல எரிச்சல் இல்லை? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யார் மேலையும் எதன் மேலையும். இப்ப இந்த எரிச்சலின் ஆவி வந்தோடனே 19வது அதிகாரத்துல சொல்றோம், சவுல் தாவீதை கொல்லணுடா. யோனத்தான் இங்க வா. என்னப்பா? எல்லாரும் வாங்கடா, தாவீதை நம்ம கொல்லணும். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் தப்பு வைப்பார். சவுல் அனிதினமும் தேடியும் கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடாதிருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த எரிச்சலின் ஆவி யார் மேலையாவது எதன் மேலையாவது எரிச்சல் இருந்தா அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதா இருக்கும். அதுதான் ஆளுகை செய்யும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன ஆவி இருக்குது? எரிச்சலின் ஆவி இருக்குது. எரிச்சலின் ஆவி இருக்குது. என் பிள்ளை நல்லா படிக்கலையே, அந்த பிள்ளையாவது நல்லா படிச்சு நல்லா இருக்கு, அதுக்காக நன்றி. நான் நினைச்ச மாதிரி பொருள் வாங்க முடியலையே, நினைச்ச மாதிரி வீடு கட்ட முடியலையே, நினைச்ச மாதிரி வாழ முடியலையே. யார் மேல எரிச்சல் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க?
எதை குறிச்சும் தூத்துக்குடிக்கு எத்தனை லாரி வருதோ அத்தனை லாரி அளவுக்கு வெயிட் வைக்கிற அளவுக்கு இருதயத்தில் கசப்பு வெறுப்பு இருக்குது. எப்பா ஹல்லேலூயா. எதை குறிச்சும் வாய் பாட மாட்டுக்கு பத்தீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்களேன். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுத்த அந்த எரிச்சலின் ஆவி தான் ஆளுகை செய்யும். அந்த எரிச்சலின் ஆவி என்னை விட்டு போவதாக. உங்கள்கிட்ட இருந்தா நீங்க சொல்லுங்க, எரிச்சலின் ஆவிய சொல்லுங்க, எரிச்சலின் ஆவிய என்னை விட்டு. வேதத்தை தூக்குறது பதிலாக ஈட்டியா தூக்குற நேராச்சோ அண்ணே. சோத்திரம். நியாயாதிபதிகள் நாம் சுருக்கமா எல்லா அடிமத்தனத்தில் இருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். மீண்டும் விடுதலையை வாழணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 1-3 வரை சிம்சோன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்கிறான். எதுக்கு இடம் கொடுக்கிறான் சொல்லுங்க? என்ன இச்சைக்கு? என்ன இச்சைக்கு? நிறைய பேர் இந்த மொபைல் போன்ல இப்ப அசுத்தமான படங்களை ஆண்கள் பெண்கள் அதிகமா பார்க்கறாங்களாம். நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா அந்த சினிமா தியேட்டரை மூடுங்கன்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணோம். இப்ப ஏசப்பா ஜெபம் பண்ண சொல்றாரு. ஏசப்பா அந்த நெட்டையெல்லாம் ஓச்சிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். 4G வந்துச்சு, இப்ப 5G வருது. ஹல்லேலூயா. பிடிச்சு கண்டெய்னர்ல ஜெர்மனுக்கு ஏத்தி விட்டா கூட கப்பல்ல தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய டிவி வச்சிருக்கிறோம். கத்தி அருவா வச்சிருக்கிறது தப்பு இல்ல, இருக்கட்டும். டிவி இருக்கட்டும். எப்ப பார்த்தாலும் போன உடனே நல்லா தான் ஆடும். என் புள்ள அந்த மாதிரி ஒரு அறகுறையான ஆடையோட அந்த இடத்துக்கு போகாது. என் புள்ள ஆடினா நான் மனசார பார்ப்பேனா? முடியல. ஹல்லேலூயா. என் வீட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி ஒரு நிலையில வந்தாங்கன்னா அதை பார்ப்பேனா? நம்ம உணர்வை சரியாக்குவாராங்க. கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தா இச்சையின் ஆவி மனுஷனை ஆளுகை செய்யும். இன்றைக்கு நிறைய பேரை இச்சையின் ஆவி என்ன செய்யுது? ஆளுகை செய்து. நிறைய பேர் தூக்கத்திலே போராடுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆண்கள் பெண்கள் தூக்கத்துல போராடுறாங்க. சின்ன பிள்ளையால எனக்கு இப்ப 60 வயசாச்சு. கர்த்தரோட ஏறக்குறைய 40 ஆண்டுகள் நடத்துறேன். இந்த ஆவி என்னோடும் போராடும், உங்களோடும் போராடும். புரியுதா? நான் நல்லவன்னு சொல்லல. இதுல இருந்து நம்ம எல்லாரும் விடுதலை ஆகணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்ப பார்த்தாலும் டிவியில சித்திய பாக்குறது, அத்திய பாக்குறது. இப்ப என்ன வருது? சீரியல்ல என்ன வருது? தலைவலி வருதான். பார்க்கலைன்னா வரட்டும். ரட்சிக்கப்பட்டு சீரியலை பார்க்கறது, ஆசீர்வாத டிவியை பார்க்குறேன், ஏஞ்சலை பார்க்குறேன், ஊஞ்சலை பார்க்குறேன்னு சொல்லி இப்போ சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா சினிமா உங்க வீட்டில் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. ஏஞ்சல் மட்டும்தான் ஓடுதா? ஊஞ்சலும் சேர்ந்து ஓடுதா? ஹல்லேலூயா. பாஸ்டர், ஏஞ்சலோட ஊஞ்சல் தான் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு இழுத்து மூடி இருக்க. போடட்டும். ஏஞ்சலை பாருங்க, வேண்டாம் சொல்லல. சிம்சோன் கண்களின் நிச்சைக்கு இடம் கொடுத்தான். 16:1 16:4 அந்த ஆவிக்கு இடம் கொடுத்தான். ஓசியா 4:12 சொல்லுது, அந்த ஆவி வழி தப்பி திரிய பண்ணும், ஒன்றையும் உணர விடாது, கீழ்ப்படிய விடாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னைய இச்சையின் ஆவி ஆளுகை செய்யக்கூடாது. மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆமென். எனக்கு அம்மா அக்கா இருக்கிறாங்க. இந்த இச்சையின் ஆவி உள்ள பிடிச்சவங்க உடைய விதமா வேற விதமா உடுத்துவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உடைய எனக்கு பிள்ளைகள் இருக்கு. நான் இந்த மாதிரி பேசினா என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா இப்படிலாம் பேசாதியப்பா. ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒண்ணு இல்லை. ஒரு நிலைய ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறாரு. அவங்க மோசமா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆமென். சோதரம்.
ஹல்லேலூயா. என் உடம்ப ஊருக்கெல்லாம் காட்டக்கூடாதுங்க. ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறேன். பின்னாடி ஒண்ணுமே போடாம கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கு, இழுத்து இழுத்து கட்டி வச்சிருக்கு. பின்னாடி என்னைய பார்க்கறான். பின்னாடி செத்து போனவங்க தாத்தாவை அப்பா பார்ப்பான், பாட்டியை பார்ப்பான், என்னைய பார்க்கறான். இந்த இச்சை நாவி ஆண்களை பெண்களை போராடுகிறது. ஒன்றும் வருத்தம் இல்லையே? பாஸ்டர் வெளியே வாங்க, உங்களோட பேசணும். ஹல்லேலூயா. போலீஸ்ல எப்பயார் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. தூத்துக்குடி வந்து அலைய முடியாது. நீங்கள நல்லா தான் உடவு எடுத்துறீங்க, அதுக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இச்சை நாவி மோசமான ஆவி, இதை குறித்து நான் பேசணும்னா விருப்பப்படலை. ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னை மேற்கொள்ள முடியாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால பாவம் உன்னை மேற்கொள்ள முடியாது. அந்த ஆவி உங்களை என்னை சிறையாக்கி வச்சிருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் நான் வெளியே வர்றேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பொல்லாத ஆவியை என்னை மேற்கொள்ள முடியாது சொல்லுங்க. பொல்லாத ஆவியே சொல்லுங்க. பொல்லாத ஆவியே என்னைய மேற்கொள்ள முடியாது. சிம்சோனையே மேற்கொண்டுருச்சு பிரதர். சிம்சோனை தானே மேற்கொண்டுச்சு. எல்லா பரிசுத்தவான்களையும் மேற்கொண்டுருச்சா? இடம் கொடுத்தனால மேற்கொண்டுச்சு. பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், அப்படிதான் எழுதியிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் கண்களின் இச்சைக்கு மனுஷி இடம் கொடுத்தா என்ன ஆவி ஆட்கொள்ளும்? இச்சையின் ஆவி ஆட்கொள்ளும். எந்த ஆவி என்னை ஆட்கொள்ள முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இயேசுவுக்கு இடம் கொடுத்துட்டேன் சொல்லுங்க. நான் இயேசுவுக்கு இடம் கொடுத்துட்டேன். அப்போ அதனுடைய சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மாற்றணுமா மாற்றக்கூடாதா? நான் வழியில் நடந்து போகிறேன். ஆமென். என்ன வழியெல்லாம் மாட்டுச்சாணமாக இருக்குது. ஒரே ஒரு வழி மட்டும் நடந்து போகிறதுக்கு சுத்தமாக இருக்குது. நான் மாட்டுச்சாணத்தில் டம்முன்னு போய் மிதிச்சுட்டா போவேன் சொல்லுங்க. நானும் அப்படி செய்ய மாட்டேன், நீங்களும் செய்ய மாட்டீங்க, அப்படித்தானே? அது வாட்டில் கடந்தா கிடக்கட்டும். உலகம் பொல்லாங்கண்ணுக்குள்ள கிடக்குது, உண்மைதானா? உலகத்தை திருத்த முடியுமா? பொல்லாங்கண்ணுக்குள்ள கிடக்குது. ஆனா நம்ம இயேசுவுக்குள்ள இருக்கிறோம். அப்போ சொல்லுங்க, எதுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், அதுதான் என்னை ஆளுகை செய்யும். இயேசுவுக்கு விட்டு கொடுக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவுக்கு விட்டு கொடுக்கிறேன், வசனத்துக்கு விட்டு கொடுக்கிறேன். வசனம் என்னை ஆளுகை செய்வதாக சொல்லுங்க. வசனம் என்னை சரி. ஆதியாகமம் 34:25 29 முறை. 3ஆம் நாளில் இங்க கவனிங்க. சிமியோனும் லேவியும் அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவங்க கூட பிறந்த சகோதரி நான் தேசத்தின் பெண்களை பார்க்க போறேன்னு சொல்லி போனாங்க. நடக்கக்கூடாத காரியம் நடந்துருச்சு. உங்களுக்கு நான் சொல்றேன், தேவையில்லாமல் சுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில தம்பிகள் பார்த்தீங்கன்னா எங்க போறானுமே தெரியாது, மின்னல் மீன் குட்டியா இருப்பான். ஆமென். எங்க போறானுமே அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது. திடீர்னு கையை உடைச்சிட்டு வந்திருப்பான். என்னடா, நான் ஃப்ரெண்டோட போனேன். சோதரம் போயிட்டா, பிரச்சனை வந்துருச்சு. யாக்கோபு அமைதி ஆயிட்டார். 2 பேரும் கேள்விப்பட்டு அந்த பட்டணத்தையே தீக்கிரை ஆக்கிட்டாங்க. பட்டணத்தையே கோபத்துக்கு ஆடு இடம் கொடுத்தா சொல்லுங்க. கோபத்துக்கு சொல்லுங்க. கோபத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசு ஆளுகை செய்யும். கோபத்தின் ஆவி என்ன ஆவி? கோபம் இருக்குதா? நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் மேலாகுது. திருமணமாகி 25 வருஷத்துக்கு மேலாச்சு. உங்கள் ஊழியக்காரங்கள்ட்ட சொல்கிறேன், தேவை பிள்ளைகள்கிட்ட, நானும் என் மனைவி அடிக்கல, அந்த அம்மாவும் என்னை அடிக்கலை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஓங்கி அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன குட்பாலாது? ஓங்கி அடிக்கிற மயில் கல்ல போய் அடியும். ஆமென். மயில் கல்ல அடிச்சா கால் உடையும்ல. மனைவி அடிக்கக்கூடாது, கணவனை அடிக்கக்கூடாது. சில ஆள் இருக்குது. ஒரு பிரதர் வந்து குடிச்சுடான்னு சொன்னார். அந்த அம்மா வேட்டியை மடிச்சு கட்டுற மாதிரி சேலையை மடிச்சு கட்டி அப்படியே வீடு திறந்துருக்குது. நான் ஊழியத்துக்கு போனவன் இந்த அரும் பெரும் காட்சிகளை பார்க்கிறேன். டம்பு அடிச்சு அப்படியே வெளியே கொண்டு வந்தோன்னு ஐயாவுக்கு தன்னால போத இறங்கிருச்சு.
கோபத்தின் ஆவி. கோபம் இருக்குதா? சிலருக்கு கோபம் வந்தா என்ன செய்வாங்க? கிடைக்கிறது எதுவோ தூக்கி வீசுறது. சிலர் கோபம் வந்தா வாய்க்கு வந்ததெல்லாம் இங்கிலீஷ் பேசுறது. அல்லேலூயா. தக்காளி தக்காளி. இப்போ புரியுதா? பாஸ்டர் என்ன ஒரு மாதிரியா போகுது? சிலர் கோபம் வந்துச்சுன்னா இப்படி அடிப்பா, எனக்கு வேணும் வேணும் வேணும். இந்த கோபத்தின் ஆவி வெளியே போ. சொல்லுங்க, கோபத்தின் ஆவி. உங்களுக்கு கோபமே இல்லையோ? கோபமே இல்லையா? கோபம் எல்லாத்துக்கும் இருக்குது. நாய்க்கு இருக்குது, பூனைக்கு இருக்குது, மனுஷனுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனா தீர்க்கதரிசின் ஆவி தீர்க்கதரிசிக்குள்ள அடங்கி இருக்குது. ஆதியாகமம் 49 பிள்ளைகளை யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு, ரூபனை சபிக்கிறாரு, லேவியையும் சிமியோனையும் அவங்க கோபம் சபிக்கப்பட கடவுதுன்னு சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளை கோபம் துன்மார்க்கனை என்ன செய்யும்? கொல்லும். கோபத்தின் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, கோபத்தின் ஆவி என்னையே ஆளுகை செய்ய விட மாட்டேன். சொல்லுங்க, கோபத்தின் ஆவி. நிறைய பேருக்கு கோபம் இருக்குதுங்க. மாமியாரோட பேசுறதில்ல, மருமகளோட பேசுறதில்ல, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. மாமியாரோட பேசுறதில்ல, மருமகனோட பேசுறதில்ல, சபையில பேசுறதில்ல. அப்பா நான் உண்மை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் அலங்கோலத்தை நான் பார்க்கிறேன். நீ யாரோடையும் பேசுறதில்ல. இங்க வந்து இப்படி கழுத்து அசைச்சு சத்த போட்ட உடனே ஆண்டவர் ஏமாந்துட மாட்டார் என்னை பார்த்து. கோபத்தின் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, கோபத்தின் ஆவி என்னை விட்டு. சோத்துல கொஞ்சோன்னு உப்பு குறைஞ்சிருச்சு, அதுக்கே விமான சர்வீஸ் நடத்துறீங்க? ஆமா, தூக்கி வீசுறது. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? மனுஷன் சாப்பிட்டதுனால தான் செய்து வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? கோபம் 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 அடக்கி ஆளணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கோபத்தின் ஆவி என்னை ஆளுகை செய்ய விடக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு கோபம் கூட இருக்கலாம், உங்களுக்கு குறையா இருக்கலாம். ஆனா கோபத்தை கையாள தெரியணும். துப்பாக்கி வச்சிருக்கிற ராணுவ வீரன் தண்ணியை சுட்டுக்கிட்டு சாகக்கூடாது. கசாப்பு கடை வச்சிருக்கிறவரு அருவா வச்சிருக்கிறார், தண்ணியை வெட்டிக்கிட்டு சாகக்கூடாது. கோபம் இருக்கட்டும், அதை அடக்கி ஆளணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கோபத்தின் ஆவி. சொல்லுங்க, கோபத்தின் ஆவி. சிலருக்கு நரம்ப வெடிக்கும் பத்தில கோபம் வந்து உடனே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், ரத்த கலர் ஆயிரும், நரம்பெல்லாம் அங்கங்க வெடிக்கும், முகமெல்லாம் அப்படியே கடல் உள்ள பேத்தைக்கு மாதிரி வீங்கும், அப்படியே ஆகும். என்னடா பேத்தையெல்லாம் சொல்றாரு? பேத்தை இருக்குல்ல, என்ன தெரியும்ல? இங்க பேத்தை நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல தெரியாது பேத்தைன்னா. 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியமாக்கும். தேவனுடைய பிள்ளைகள் கோபத்தின் ஆவி. சொல்லுங்க, கோபத்தின் ஆவி. கோபம் உள்ளவங்க மட்டும் சொல்லுங்க, நானும் சேர்ந்து சொல்றேன். கோபத்தின் ஆவிய என்னை விட்டு வெளியே போ. அது வெளியே போகும், கேட்டுக்கு பின்னாடி போனோன்னு போய் பிடிச்சுக்கிறது. ஹல்லேலூயா. அது சொல்லு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கொல்லாமல் விடுவதும் இல்லை. கோபத்தை ஆளுகை செய்யக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை நான் மனம் சாந்தமும். ஏசப்பா சொன்னார், என்னடா கற்றுக்கொள்ளப்பா, நான் சாந்தம் உள்ளவன்பா, கோபம் இல்ல. அப்ப கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. கர்த்தருடைய கோபம் என்ன தெரியுமா? என்னை நம்மை சரியாக்குவது. ஆமென். கர்த்தருடைய கோபம் என்ற வார்த்தைக்கு அந்த இந்த வார்த்தை தான் வந்திருக்கணும். நம்ம புரியும்படியாக அப்படி வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னை உங்களை சரி பண்றதான் கர்த்தருடைய கோபம். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப கோபத்தின் ஆவியே சொல்லுங்க, கோபத்தின் ஆவியே சொல்லுங்க, கோபத்தின் ஆவியே என்னை விட்டு வெளியேறு. உங்க வீட்டுல நம்ம கோபம் வந்தா என்ன செய்யணும்? அடக்கி ஆளணும். ரொம்ப நல்லது தங்கச்சி. கோபம் வந்தா என்ன செய்யணுங்க? அடக்கி ஆளணும். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடி 19:34 வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலோ பெரியவள் என்று
2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். 2 மணி நேரம் கோபத்துல கத்துறான். எத்தனை மணி நேரம் கத்துறான்? எவ்வளவு நேரம்? ஒரு அம்மா, பெந்தகோஸ்தே அம்மா, தெரு பைப்பில் தண்ணி பிடிக்க போயிருக்கு. பக்கத்து வீட்டில் உள்ள அம்மா சபைக்கு போகாத அம்மா. இந்த பெந்தகோஸ்தே அம்மா 2 குடத்தை எடுத்துகிட்டு போயிருக்கு. ஒரு குடத்தை நிரப்பிட்டு இன்னொரு குடத்தில் தண்ணீர் நிரப்பி விட்டுட்டு, நிரப்புறதுக்காக விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா வீட்டில் விருந்தாடிகள் வந்துட்டா, குடிக்க தண்ணி இல்லை. இந்த குடம் நிரம்புன தண்ணீர் எடுத்து இந்த அம்மா குடத்துல ஊத்துறத பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஆவி வந்துருச்சு. ஏண்டி என் குடத்துல உள்ள தண்ணீரா எடுத்து உன் குடத்துல ஊத்துறன்னு சொல்லி அந்த அம்மாவை திட்டி புடி புடின்னு அடின்னு அடிச்சு மேல ஏறி உட்கார்ந்து சப்பு சப்புன்னு அடிச்சு கடைசியில் அல்லேலூயான்னு சொல்லியிருக்கு. இந்த அம்மானால சபையும் வளரும், சாட்சியும் பெருகும். நான் அவங்கள குறை சொல்லல, அவங்களோட நான் மோசம்தான் சொல்றேன். ஆனா கோபத்தை மேற்கொள்ள வேண்டும். கோபத்தின் ஆவி சொல்லுங்க, கோபத்தின் ஆவி. டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் மிஷனரி, அவருடைய ஃப்ரெண்டு இங்கிலாந்துல, அவர் பெரிய மருத்துவர். ஆப்பிரிக்காவில் இருந்து வரும்போது அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பெரிய கட்டடம். அவர்கிட்ட கேட்டாரு, இது யாருடையது? உன் ஃப்ரெண்டுடையது. இங்கிலாந்துல அவர் தான் பெரிய டாக்டர் இப்போ இந்த இடத்துல. நல்லா இருக்கட்டும். பல வருஷம் கழிச்சு பார்த்தா அரசாங்கம் அந்த கட்டடத்துக்கு சீல் வச்சிருக்கு. என்னன்னு கேட்டாரு. கோபத்துல மனைவிய கொன்றுட்டாரு. கோபத்துல இன்றைக்கு நிறைய வேலையில கோபத்துல அடிக்க கூடாத இடத்துல அடிக்கிறோம், பேசக்கூடாத வார்த்தை பேசுறோம். உண்மைதானா? சவுல் கோபம் வந்த உடனே அவங்க மனைவியை திட்டுறான். யோனத்தான் போய், டேய் கோபத்துல உங்க அப்பா என்னை திட்டுறாரா? அல்லேலூயா. சில வேலையில கோபம் வந்த உடனே மனைவி திட்டுறது, மகளை திட்டுறது, அப்பாவை திட்டுறது உங்க அப்பன்னு தெரியுமா? அவள் நாளு அவரு. கோபம் வந்த உடனே உங்க அப்பன். சிலர் என்னடா இது ரொம்ப ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு சுவிசேஷம் உங்களுக்கு இதுதான் சுவிசேஷம். கோபத்தின் ஆவியை நீங்களும் நானும் மேற்கொள்ளணும். கோபம் உங்களை என்னை ஆட்கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய வேலை இல்லை. இந்த கோபம் உங்களை என்னை சீரழிக்குதுங்க. இந்த கோபத்துக்கு பின்னாடி அசுத்த வல்லமை போராடுது. எதற்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமோ அவைகள் தான் நம்மளை ஆளுகை செய்யும். நான் இயேசுவுக்கு, இயேசுவின் வசனத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் இயேசுவுக்கு, இயேசுவின் வசனத்துக்கு விட்டு கொடுப்பீங்க? இயேசுவின் வசனத்துக்கு விட்டு கொடுத்தா உங்க சிந்தையே வசனத்துக்குள்ள வந்துடணும். இயேசுவுக்கு வசனத்துக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்க பார்வையை வசனத்துக்குள்ள வந்துடணும், உங்க பேச்சையே வசனத்துக்குள்ள வந்துடணும். சில வேளையில் ஆவியானவர் உள்ள இருந்து உணர்த்துவாரு, வசன வழியா உணர்த்துவாரு. இது வேண்டாம்னு சொல்லுவார். அல்லேலூயா. வேண்டாம்னா அதை விட்டு வெளியே வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. இதை செய்யாதன்னு சொல்லுவார், செய்யாம இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை எதுக்கு விட்டு கொடுக்கிறோமோ அதுதான் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்ய போகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கொலைசீருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 15-16வது வசனத்தை வாசிங்க. கொலைசீர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் இருதயங்களை ஆளணும். ஏசு ஆளணும், வசனம் ஆளுகை செய்யணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நல்லவனும் பேசல, நான் நல்லவனா மாறுவதற்காக கர்த்தருடைய வார்த்தை பேசுறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு என்னை ஆளுகை செய்வாராக, வசனம் என்னை ஆளுகை செய்வாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? வசனத்தை இயேசுவை பிரிக்க முடியாது. இயேசுவுக்கு ஒரு பேர் வார்த்தை. ஆண்டவர் கிருபையில, ஏன் திறமையில, பக்தியில வாசிக்கல, 40 ஆண்டுகளுக்கு மேல இந்த வேதத்தை வாசிக்கிட்டு இருக்கிறேங்க. இன்னும் வாசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இன்னும் முழுவதுமாக இந்த வேதத்தை நான்
முழுவதுமாக அறிந்து கொள்ளவில்லை. சில வேத பகுதியை கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன், பல 100 முறை வாசிச்சிருக்கிறேங்க, இன்னும் முழுவதும் மனப்பாடம் ஆகலை. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை உங்களை ஆளுகை செய்ய விடுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அன்பா இருக்கணும் வேதம் சொல்லுது, அந்த வசனம் ஆளுகை செய்ய விடுங்க. பரிசுத்தமா இருக்கணும் வசனம் சொல்லுது, பரிசுத்தமா இருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் இயேசுவும் ஆளுகை செய்யட்டும். யோவான் ஸ்தானங்கிட்ட இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வர்றாரு, அவர் தடுக்கிறாரு. எல்லா நீதியும் நிறைவேற இடம் கொடு. அவர் இடம் கொடுத்தார். நான் இயேசுவுக்கு இடம் கொடுப்பேன். இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தா அவனுக்கு ஆமென் நாம வீட்டில் உட்பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்றார். இயேசு வசனம் ஆளுகை செய்வதாக. எல்லாரும் சொல்லுங்க, உங்க வேதாமத்தை சொல்லுங்க. ஒரு ஆசாரியன் வெட்டும்போது அவன் பட்டையும் கையோடு ஒட்டிக்கிடுச்சான். இந்த வசனம் அப்படியே ஒட்டட்டும். சொல்லுங்க, இந்த வசனம் சொல்லுங்க. திருநெல்வேலி இந்த பகுதியெல்லாம் முற்காலங்களில் கிறிஸ்தவங்களுக்கு வேதக்காரங்கன்னு பேர், அப்படித்தானே? இந்த வேதம் எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுங்க, இந்த வேதம் ஆமென், இதாங்க பெரிய பொக்கிஷம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த வேதம் தான் பெரிய பொக்கிஷங்க, வெளியேறப்பட்டதுங்க. இயேசு ஆளுகை செய்வாராக, வசனம் ஆளுகை செய்வதாக. இயேசு வசனம் ஆளுகை செய்தா உங்க சந்தோஷத்தை சமாதானத்தை யார் எடுக்க முடியாது. இயேசு வசனத்தையும் ஆளுகை செஞ்சுச்சுன்னா உங்க ஆசீர்வாதத்தை யார் எடுக்க முடியாது. உங்க மேன்மை யார் எடுக்க முடியாது. உங்க வெற்றியை யாரும் பிரிக்க முடியாது. ஓ, தேவாதி தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. இயேசு என்னை ஆளுகை செய்யட்டும், வசனம் என்னை ஆளுகை செய்யட்டும், இயேசு என்னை ஆளுகை செய்யட்டும், வசனம் என்னை ஆளுகை செய்யட்டும். தவறான எந்த காரியமும் ஆளுகை செய்ய விட மாட்டேன். திருட திட்டமிட்டு திருடுறதுக்கு வந்தா வீட்டில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சா திருட விட மாட்டான் அப்படின்னு ஏசப்பா சொல்லி வச்சிருக்க. உண்மைதானா? திருடுறதுக்கு வந்தா அந்த வீட்டு எஜமானுக்கு தெரிஞ்சா அவன் விட மாட்டான். இயேசு என்னை ஆளுகை செய்வாராக. இயேசு ஆளுகை செய்ய முடியாத அத்தனை பகுதியும் ஏசப்பாட்டை விட்டு கொடுங்க. கர்த்தர் ஆளுகை செய்யட்டும். அப்படி எழுந்துருங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. வயதானவங்க இருக்கிறீங்க, முடிஞ்சவங்க எழுந்துருங்க, உட்காந்துக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா செய்தீரே, எப்படி நான் நன்றி சொல்லுவே, எப்பொழுதும் நன்றி சொல்லுவே. பலவீனம் நீக்கினீர், பலவானாய் மாற்றினீர், பலவீனம் நீக்கினீர், பலவானாய் சுகமானின் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, சுகமானேன். நல்லா கைதட்டி பாடுங்க. ஓ ஹல்லேலூயா. எதுவும் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, எந்த பாரம்பரியம் ஆளுகை செய்யக்கூடாது, எந்த பாவத்தின் கிரியை ஆளுகை செய்யக்கூடாது, பிசாசு என்னை ஆளுகை செய்யக்கூடாது. சிம்சோன்ட்ட ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, சபையில் உள்ளவங்க, பெலிஸ்தியர்கள் நம்ம ஆள்றாங்கப்பா, அது உனக்கு தெரியாதா? கர்த்தர் தான் என்னை ஆளணும், என் வார்த்தை அவர் தான் ஆளணும், என் சிந்தனை அவர் தான் ஆளணும், என் பார்வை அவர் தான் ஆளணும், என் கையின் கிரியைகள் அவர் தான் ஆளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆளுகை செய்வாராக. ஹல்லேலூயா. தேவையற்ற எல்லாம் என்னை விட்டு ஒளிவதாக, தேவையற்ற எல்லாம் ஒளிவதாக. எசேக்கியா காலங்களில் அவங்க அப்பா காலத்தில் ஆலயத்தை மூடிட்டாரு, பலிபீடத்தை நொறுக்கி தள்ளிட்டாரு, ஆலயத்தை திறந்தாரு, ஆலயத்தில் இருக்கிற சகல அசுத்தங்களை வெளியே கொண்டு போனாரு, கிதரோன் ஆற்றங்கரைக்கு கொண்டு போய் அவைகள் எல்லாம் சுட்டரிச்சாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசின் எந்த காரியமும் எனக்குள்ள இருந்த பிசாசு ஆளுகை செய்வான். ஒரு தாத்தா ஒரு விளம்பரம் கொடுத்தார், முக்கியமான டவுனுக்குள்ள இந்த வீடு விற்கப்படும், பல கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள வீட்டை சில லட்சங்களுக்கு வித்தார்.
திருமணமான ஒரு இளம் வயது தம்பதி வாங்கினாங்க. 4 கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள வீட்டை 10 லட்சம் ரூபாய்க்கு தர்றாங்க. வாங்கிட்டாங்க. பத்திரம் எழுதும் போதே அந்த வீட்டில் ஒரு ஆணி எனக்கு சொந்தம்னு எழுதினார். ஆமென். ஒரு ஆணி எனக்கு சொந்தம்னு எழுதினார். ஒரு ஆணி தான் நினைச்சாங்க. வீட்டு பத்திரம்லாம் முடிச்சு சாமான்லாம் கொண்டு வந்த உடனே மதியம் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே காலிங் மேலே அடித்தார். என்ன தாத்தா? ஆணியை பார்க்க வந்தேன். ஆமென். எதை பார்க்க வந்தேன்? செய்யது பீடி தானே, அந்த வெத்தலை பார்க்கத்தானே, அந்த பான் பராக்கு தானே, நைட்டில் யாருக்கும் தெரியாமல் செல்போனை தடவுறது தானே, சீரியல் பார்க்கறது தானே, ஆமென், மற்றவர்களை குறை பேசுறது தானே, மற்றவர்களை குற்றப்படுத்துறது தானே. இப்போ ஆணியை பார்க்க வந்தார். ஆணியில் ஒரு கொடையை மாட்டினார். தாத்தாவுக்கு தூக்கம் வராதா? ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை வருவார். என்ன தாத்தா? ஆணியை பார்க்க வந்தேன், கொடையை பார்க்க வந்தேன், ஆணியை பார்க்க வந்தேன், கொடையை பார்க்க வந்தேன். ஒரு நாள் கும்பிட்டு சொன்னாங்க, எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க தாத்தா, வீடே வேண்டாம். சாத்தானுடைய எந்த காரியமும் என்னிலே ஒன்றும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீதிமொழிகள் வாயின் தாறுமாறுகளை என்னை விட்டு அகற்ற வேண்டும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் எந்த காரியமும் என்னிலே இல்லாமல் இருப்பதாக, என்னிலே இல்லாமல் இருப்பதாக, என்னிலே இல்லாமல் இருப்பதாக. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. பிசாசுடைய எந்த காரியமும் என்னிலே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எதுக்கு விட்டு கொடுக்கறனோ அதுதான் என்னை ஆளுகை செய்யும். இயேசுவுக்கு விட்டு கொடுங்க. சொல்லுங்க, ஏசப்பா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீரம் அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் உயிரோடு இருக்கும் உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளம் உடல் கள்ளங்கபடு இல்லாமல், கள்ளங்கபடு இல்லாமல் அப்பா, என்னை அந்த பாட்டு எடுத்தாங்களே, அர்ப்பணித்தேனையா. நாளெல்லாம் உமக்கு சொல்ல அர்ப்பணிங்க. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா. வாக்குவாதம் கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அப்பா, அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேனா. வாக்குவாதம் பொறாமை ஆண்டவர் இயேசுவை அணிந்து கொண்டேனா. ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அர்ப்பணித்தே. நான் எதுக்கு விட்டு கொடுக்கிறோமோ அவைகள் தான் ஆளுகை செய்ய போது. நான் இயேசுவுக்கு விட்டு கொடுப்பேன், வசனத்துக்கு விட்டு கொடுப்பேன். ஆவி ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே.
செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். கணத்திலும் மகிமையிலும் பேர் பெற்றிருக்கிறவனை சொற்பம் அதிகினம் அப்படியே செய்யும். அன்பானவர்களே, என்னால் வெற்றியா வாழ முடியாதுன்னு நினைக்காதீங்க. வெற்றியா அவங்களால வாழ முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறார். ரட்சிப்புலயே நமக்கு வெற்றி இருக்குதுங்க. விசுவாச வெற்றியை தருங்க. வெற்றியை தர முடியாதுன்னு நம்பாதீங்க. முடியும் 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 முடியும். பரலோகம் சொல்லுது, ஒன்னால வாழ முடியும். சமாதானமா வாழ முடியும். சந்தோஷமா வாழ முடியும். கசப்பு வெறுப்பு இல்லாம வாழ முடியும். கோபம் இல்லாம வாழ முடியும். சாந்தமுள்ள ஒரு மகனா மகளா வாழ முடியும். ஏசப்பா அழைக்கிறாரே, எல்லா கசப்பு வெறுப்பு கோபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மறைவதாக நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன ஆவிகள் போராடுகிறதோ அந்த வல்லமைகளை மேற்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க. ஒரு ரைபாலா உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு இப்பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். ஒரு ரைபாலா கிபா திரா திரா பராபா உங்களை என்னை எது ஆளுகை செய்கிறது? வாய்கள்ல சிலருக்கு சத்ரு போராடுறா, குறை சொல்ற ஆவி, குற்றப்படுத்துற ஆவி. சிலர் கண்கள்ல போராடுகிறான், கோபத்தின் வழியா போராடுறான், கசப்பு வெறுப்பு எல்லாம் போராடுகிறான். எல்லா ஆவிகள் வெளியேற வெளியேற. குறை சொல்ற ஆவி, குற்றப்படுத்துற ஆவி வெளியேற. தேவையில்லாத பேச வைக்கிற ஆவிகள் வெளியேற. பயத்தின் ஆவிகள் வெளியேறு. பயத்தின் ஆவிகள் வெளியேறு. பயத்தின் ஆவிகள் வெளியேற. கசப்பின் ஆவிகள் வெளியேற. மன்னியாத சுவாபங்கள் வெளியேற. நீங்க இப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவாருங்க, விடுதலை தருவாரு. ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது விடுதலை கொடுக்கிற தேவன், நமக்கு கொடுக்கிற கசப்பை எல்லாம் எடுத்து போட்டா அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் பிதாவாகிய தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காக எல்லா கரங்களை தட்டி ஓரா கத்த ரக துடா ரீமானா சந்தரா பலமா மற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். உயர்த்திருந்த பிரசன்ன மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. தகப்பனே, தூர இடத்திலிருந்து எங்கள் மத்தியிலே வந்த ஆண்டவர் உங்க வார்த்தையை, ஆண்டவரே, ஜீவனுள்ள வசனத்தை விதைப்பதற்கு அந்த மகனை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு அவங்க 12:30 மணிக்கு பாஸ்யா கையில் கொடுத்துரும். 2 மணி நேரம் நல்லா துதித்து பாடி நல்லா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கலாம். நாளைக்கு மண்டபத்து வெள்ளனே வந்துருங்க. காட் பிளஸ் யூ. வந்த எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.